தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியானது முதலாவது தேர்தல் முடிவுகள். அமைதியான தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பம். செவ்வந்தியை தேடிய போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த பெண். தன்னை தானே சுட்டுக் கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் 6 அதிகாரிகள் பதவி இடைநீக்கம். கிளிநொச்சியில் வாக்களிப்பு நிலையம் முன்பாக வாள்களுடன் 2 கைது. யாழின் நண்பர்களுடன் சென்ற இளைஞர் சடலமாக மீட்பு. நடந்தது என்ன? வெற்றி நிச்சயம், ஜனாதிபதி அடூர நம்பிக்கை. தகராறில் விபரீதம், இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு தந்தை கொலை. தொடர்பான விரிவான செய்திகள். நடந்து முடித்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அம்பாந்தோட்டை தங்காலை நகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 2260 வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1397 வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது. பொதுஜன பெரமுன 795 வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 265 வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது. சர்வஜன அதிகார கட்சி 177 வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபை தேர்தலில் அம்பாந்தோட்டை தங்காலை நகர சபைக்கான தேர்தல் முடிவுகளில் முன்னிலை வகித்து வெற்றி பெற்றுள்ளது. இலங்கையில் இன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. காலை 7 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரை பொதுமக்கள் தங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்குகளை சுமூகமாக அளித்துள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் போல் இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலும் அமைதியாக இடம்பெற்று முடிந்துள்ளது. 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 275 பிரதேச சபைகள் என மொத்தம் 339 உள்ளூராட்சி சபைகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற்றது. 8257 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தலில் 75,589 பேர் போட்டியிட்டனர். நாடளாவிய ரீதியில் 4877 உள்ளூராட்சி சபை வட்டாரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 13,759 வாக்களிப்பு மத்திய நிலையங்களூடாக இன்று வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. வாக்கெடுப்பு பணிகளுக்காக தொகுதி மட்டத்தில் 5,783 மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறித்த வாக்கெடு மத்திய நிலையங்களில் வாக்கு எண்ணும் பணிகளும் ஆரம்பமாகி சற்று முன்னர் முதலாவது முடிவுகளும் வெளியாகியுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தியை போன்று தோற்றமுடைய மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் குளியாப்பட்டி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குளியாப்பட்டி காணி பதிவு அலுவலகத்திற்கு வந்த பெண் செவ்வந்தி என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இசாரா செவ்வந்தியை போன்ற உருவமைப்பு கொண்ட பெண்கள் அனுராதபுரம் மற்றும் மத்துக்கம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5 மணியளவில் அம்பாறை பதியத்தாவை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது. பதியத்தலாவை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை தனக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை கொண்டு போலீஸ் குடியிருப்பில் வைத்து தவறான முடிவை எடுத்துள்ளார். தவறான முடிவெடுத்த போலீஸ் உத்தியோகத்தர் பிபிளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. எனினும் தவறான முடிவெடுப்பதற்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை. பயிற்சி பெறாத பெண்களை வெளிநாட்டு வேலைகளுக்காக கடத்தியதுடன் தொடர்புடைய 2.5 பில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேலதிக பொது மேலாளர் உட்பட 6 அதிகாரிகள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தகவல்களின்படி 2022 மற்றும் ஆகஸ்ட் 2024 இடையில் சுமார் 35,000 பெண்கள் கட்டாய முன் புறப்படும் பயிற்சியை முடிக்காமலேயே வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். இதன்போது குறித்த பெண்களிடமிருந்து தலா 1 லட்சம் ரூபாய் முதல் 1,40,000 வரை
வசூலிக்கப்பட்டதாகவும் முன் அனுபவத்தை பொய்யாக சான்றளிக்க போலி ஆவணங்கள் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த மோசடி ஊடகங்களால் அம்பலப்படுத்தப்பட்ட நிலையிலேயே தொடர்புடைய 6 அதிகாரிகள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி வாக்களிப்பு நிலையம் முன்பாக 2 இளைஞர்கள் வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செல்வாநகர் பகுதியில் வாக்களிப்பு நிலையத்துக்கு அண்மித்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரொன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காரும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அல்வாய் கம்பர்மலை பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் அல்வாய் வடமத்தி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான பாஸ்கரன் பரந்தாமன் என்ற இளைஞர் நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் கம்பர்மலை பகுதியில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இளைஞனின் இறப்புக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாம் வெற்றி பெறுவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாக்களித்த பின்னர் தேசிய மக்கள் சக்தி வெற்றிகரமான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தாங்கள் வெற்றிகரமான முடிவுகளை பெறுவார்கள் என்றும் தான் உறுதியாக நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களுக்கு பிறகு நாட்டில் உருவாக்கப்பட்ட புதிய அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றுவார்கள் என்று தான் நம்புவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேர்தல் வெற்றியை மக்கள் அமைதியாக கொண்டாடுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்னரும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது மிகவும் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை கலேவள மகுலுகஸ்வவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மகன் தனது தந்தையை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதாக மகுலுகஸ்வவ போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மகுலுகஸ்வவ 4வது மைல்கல் பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய தந்தையே கொலை செய்யப்பட்டுள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து 32 வயதுடைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகுலுகஸ்வவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.